கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதினதான அந்த 2ஆம் நிருபத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. இந்த இடத்தில் நாம் வாசிக்கும்போது தேவன் நமக்கு என்ன செய்யலாமா, அவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாட்களில் அநேக பேரை பயம் சூழ்ந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்றாங்க, பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பயத்தின் ஆவியை தேவன் நம்மிடத்துல விரும்புவது கிடையாது. அப்ப தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை அவர் கொடாமல் என்ன செய்ய, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அழகான இந்த பகுதியை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப தெளிந்த புத்தியுள்ள ஆவி என்று சொல்லப்படும் பொழுது, தெளிந்த புத்தியுள்ளவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்கள் சுய கட்டுப்பாட்டோடு இருக்க பழகுகிறவர்களா இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு தெளிந்த புத்தி இல்லாததுனால மனிதன் இன்னைக்கு உலகத்தினுடைய பாவத்துக்குள்ளே அவன் சிக்குண்டு, பாவ மோகத்துக்குள்ளே சிக்குண்டு இருப்பதனால அவன் அந்தகாரத்தின் ஆவிக்குள்ளாக நினைச்ச அன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அவன் எடுக்கிறதான முயற்சிகளை, தோல்விகளை நாம் பார்க்கிறோம். அவன் செய்கிற செயல்பாடுகளை தெளிவில்லாமல் இருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன் வாழ்க்கையில சுய கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதான ஒரு காரியம் இல்லாததுனால, நான் எந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த எண்ணம் இருந்தாலுமே அநேக நேரங்கள் அந்த எண்ணம் அவனை விட்டு என்ன செய்யறது, மாற்றப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப சுய கட்டுப்பாடு என சொல்லப்படுவது அது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமான தேவையான ஒரு அனுபவம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப சுய கட்டுப்பாடுள்ள மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்று சொன்னால், 1 தீமோத்தேயு 3:2 வாசிக்கும் போது இருக்கும், அவன் கங்காணியான குற்றம் சாட்டப்படாதவனா இருப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப சுய கட்டுப்பாடுள்ள மனுஷனை, சுய கட்டுப்பாடுன்னு சொன்னா ஒரு விதமாக நாவடக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நாம் எதை பேசணும், அது ஞானமாய் பேசுகிற ஒரு அனுபவத்தை கூட நம்ம சொல்லலாம் பார்த்துங்களேன். ஆமா, அவன் என்ன செய்ய, குற்றம் சாட்டப்படாதவனா இருப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் என்ன செய்ய, ஒரே மனைவி உடையவனாக இருக்கிறான் என்று ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லியும், தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியமானவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த தெளிந்த புத்தியுள்ள ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஜீவிதத்துல ஒரு பங்காக இருக்க வேண்டும். சக மனிதர்கள் நம்ம என்ன செய்வார்கள், பல காரியங்களை சொல்லி நம்மை வீணான சிந்தனைக்குள்ளாக கொண்டு போகிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. சக மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளை அநேக நேரங்களை குழப்பி விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு என்ன செய்றார், புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆவியான சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்த ஆலோசனை நாம் கேட்கும் போதே நான் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் எனக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. அந்த போதனை தான் நம்ம என்ன செய்யும், சரியான அந்த தெளிவான ஆவியிலே நம் நடத்துமே தவிர போதனை இல்லாத இடத்துல என்ன செய்ய முடியாது, தெளிந்த புத்தியோடு கூட தெளிந்த ஆவியோடு நம்மால் நடக்க முடியாது. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொள், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். அன்பும் பரிசுத்தம் நிறைந்ததான பிதாவே, ஏசப்பா, அந்த நாள் வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த நாளிலும் கூட தகப்பனே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே,
அப்பா, எங்களுக்கு தெளிந்த ஒரு புத்தியை என் தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த வார்த்தையில கேட்கும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.